திருமந்திரம் மொத்தம் 3000 பாட்டுங்க. எத்தனை பாட்டு? அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த மனம் சுத்தமான மனம் இருந்தால் நீங்க மந்திரம் சொல்ல வேண்டாம். சரி, மனம் எப்ப சுத்தமாகும் அது தெரியுங்களா? மனம் எப்ப சுத்தமாகும்? சோப்பு போட்டா வெளுக்க முடியும்? வெள்ளை மனசா எப்போ ஆகும்? மந்திரம்லாம் சொன்னாதான் ஆகும். பூஜை பண்ணலைன்னா மனம் சுத்தமாகாது. கோயிலுக்கு வரலைன்னா மனம் சுத்தமாகாது. பெரியோர்களை மதிக்காவிட்டால் மனம் சுத்தமாகாது. இந்த குழந்தைகள் என்ன பண்ண, தாத்தா பாட்டியை மதி. வீட்டுக்கு வெளியிலேருந்து பெரியவங்க வந்தாங்கன்னா தாத்தா காலில் வந்து கும்பிடு, துண்ணூறு பூசிக்க. நெத்தி நிறைய டெய்லி குழந்தைகளுக்கு துண்ணூறு பூசி விடணும். சில பேர் சொல்லுவாங்க வயசானா வந்துடும். வயசானா எப்படி வரும்? அஞ்சில் விளையாடுறது சின்ன மூஞ்சில வளைச்சி கட்டிட்டீங்கன்னா அது வளைஞ்சிரும், பெருசாகி வளைச்சா உடைஞ்சிரும். புல்லாங்குழல் இருக்கு பார்த்தீங்களா? புல்லாங்குழல் யார் வச்சிருக்கா? கண்ணன். கண்ணா உன் கைகளிலே புல்லாங்குழல் தவழ்கின்றது, புல்லாங்குழல் செய்த பாக்கியம் நான் கூட பெறவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. புல்லாங்குழல் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறீங்களா? சாதாரணமாக புல்லாங்குழல் வருது, அந்த புல்லாங்குழலுக்கான மூங்கில கொண்டு வந்து அதை அறுத்து வாட்டி வதக்கி அதை ஓட்டை போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு அப்புறம் புல்லாங்குழல் வருது. அதே போலதான் நம்ம மனதை வருத்தணும், மனதை இறைவன் பால் செலுத்த